வெல்கம் டு ரேவதி சமையல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பிடித்த புடிக்கொழுக்கட்டை ரொம்ப சுலபமான மெத்தடில் எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவு மாவு பச்சரிசியை எடுத்துருக்கேன். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு வாங்கினீங்கன்னா வறுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவுனா நீங்கள் வறுத்துட்டு தான் கொழுக்கட்டை செய்யணும். வீட்டில் எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்னா, மாவு பச்சரிசி வாங்கி 2 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை காய வச்சு மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை செய்யுங்க. அதுவே நீங்கள் இன்ஸ்டன்ட் வாங்கினீங்கன்னா டேரெக்டாகவே செஞ்சுக்கலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி மாவு எடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வருது சொல்லிட்டு. இந்த மாதிரி உதிரியாக வந்தால் நம்மளுக்கு மாவு வறுபட்டுருச்சு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும் மாவு வறுபட்டுருச்சா இல்லையா சொல்லிட்டு. இப்போ 5 to 6 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு மாவு நல்லா வறுபட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் அளவு தேங்காய் நல்லா பல்லாக சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காவை துருவாமல் இந்த மாதிரி பல்லாக சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டையில் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் பல்லாக எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவு வறுபட்டாவே போதும். ரொம்ப வறுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இது நீங்கள் டேரெக்டாக தேங்காய் சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இந்த கப்பால் 1 கப் அளவு மாவு அரிசி எடுத்துருந்தேன். அதே கப்பால் 1 கப் அளவு வெல்லம் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லமும் எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவு நல்லா வெல்லம் கரைஞ்சிருக்கணும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறோன்னா, இதில் மண் இருக்கும். அதனால தான் நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இவ்வளோ மண் இருக்குது வெல்லத்தில். அதனால் நம்ம எப்பவுமே வெல்லத்தை கரைச்சிட்டு டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. இதுமாதிரி வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வடிகட்டின வெல்லத்தில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இது நம்ம பாவுலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ டேரெக்டாகவே நம்ம வறுத்த மாவு இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இது கட்டி புட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து கலந்துக்கோங்க. நான் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாவு நல்லா நம்மளுக்கு கெட்டியாகணும். அது வரையும் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கெட்டியானதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாவு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண இந்த தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிறுபருப்பை நான் கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருந்ததுன்னா நீங்கள் கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி சூடு இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. அதனால் நான் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் மூடி எடுத்து வச்சுருங்க. நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் கையில் கீயோ இல்லை ஆயிலோ தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் குட்டி பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு புடி கொழுக்கட்டை அது எப்படி செய்யணும்னா, ஒரு குட்டி பால்ஸ் மாரி ஃபஸ்ட் எடுத்து உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு புடி கொழுக்கட்டை கரெக்டான ஷேப்பில் சைஸில் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி குண்டான
நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண குட்டி குட்டி பால்ஸ், அப்புறம் புடி கொழுக்கட்டை இது எல்லாமே வந்து 1 பை 1 வந்து இந்த இட்லி குண்டானில் அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வைக்கலாம். அதுவே ஒன்றுத்துக்கு மேலே ஒரு 4 5 அந்த மாதிரி வந்து வைக்காதீங்க. அது வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து வராது நம்மளோட கொழுக்கட்டை. அதனால் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று மட்டும் வைங்க, 4 5 வந்து வைக்காதீங்க. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதாங்க நம்மளோட புடி கொழுக்கட்டை. ரொம்ப சுலபம் தான். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். இப்போ நான் ஒரு புடி கொழுக்கட்டையை வந்து உங்களுக்கு புட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்குது சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கு சொல்லிட்டு அர்த்தம். இதுலேயும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் உள்ளே. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு சொல்லிட்டு அர்த்தம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.